மிஸ்கின் அவர்கள் சரணுக்காக அவரோட ஆஃபீஸ்ல தனியாவே ஒரு ரூம் ரெடி பண்ணி குடுத்துருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்த இதுக்கு முன்னாடி மிஸ்கின் அவர்களே ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சூப்பர் சிங்கர் முடிஞ்சதுக்கப்புறம் தொடர்ந்து அதில இருக்கக்கூடிய ஜட்ஜஸ பத்தியும், கண்டஸ்டன்ட்ட பத்தியும் ஏகப்பட்ட விஷயங்கள பார்த்து வந்துட்டு இருக்கோம். அதிலேயும் குறிப்பா சரண் அண்ட் மிஸ்கின் இவங்களோட காம்போ எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சு அப்படிங்கிறது தெரியும். இவங்கள பத்தி ரெகுலராவே ஏதாவது ஒரு நியூஸ் வெளிய வந்துட்டு தான் இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, சரணுக்காக அவரோட ஆஃபீஸ்ல ஒரு சூப்பரான ரூம மிஸ்கின் அவர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காராமா. அண்ட் இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, சூப்பர் சிங்கர் ரவுண்ட் அப்ப எல்லாரோட அம்மாவும் வந்திருந்தாங்க. சரணோட அம்மா ரொம்ப டிலேவா தான் வந்திருந்தாங்க. அப்ப சரண் வந்து பயங்கரமா அழ ஆரம்பிச்சுட்டாரு. அந்த ஒரு டைம் வந்து மிஸ்கின் சொல்லியிருந்தாரு, "நீ வந்து எனக்கும் ஒரு பையன் மாரி தான். நீ வந்து அழுகாத. நீ வந்து பிரபஞ்சத்தால ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பையன். இதுக்கப்புறம் நீ சென்னை வந்தா யாரும் இல்ல அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காத. நீ சென்னை வந்தா என்னோட ஆஃபீஸ்ல தான் தங்கணும். உனக்கு அதற்கான எல்லா ஏற்பாடுமே நான் பண்ணி தரேன்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அண்ட் அப்ப சொன்னதோட மட்டும் இல்லாம, அந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் அதே மாதிரியான ஒரு விஷயத்த அவரு பண்ணியிருக்காரு. குறிப்பா அவர் சென்னையில வந்தா காசு இல்லாம தங்கணும். பல இடங்களுக்கு போய் பார்க்கணும். இதுக்கான ஹெல்ப் எல்லாத்தையுமே மிஸ்கின் அவர்கள் சரணுக்காக பண்ணி குடுத்திருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம ஸ்டேஜ்ல ஆன் கேமரால சொல்லிட்டோம் அப்படின்னோட மட்டும் இல்லாம, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவருக்காக ரொம்பவே சிரத்தையாக ஒரு நல்ல ரூம வந்து ஏற்பாடு பண்ணி குடுத்திருந்திருக்காரு. அண்ட் அதுக்கான சாவியுமே அவர்கிட்ட குடுத்திருந்திருக்காரு. "இது வந்து உன்னோட வீடு மாரி. நீ எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போலாம். அண்ட் வாய்ப்புக்காக நீ எங்க வேணா போய் தேடு. பட் வந்து பார்க்கும்போது உனக்கு ஒரு வீடு இருக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்லி தான் அந்த ஒரு சாய்வையுமே சரண் கையில குடுத்துருக்காராமா. அண்ட் இந்த மாதிரி ஒரு நடுவர் கிடைக்க, இந்த மாதிரி ஒரு பாண்டிங் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அசாதாரணமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில பார்க்கும்போது சரண் அவர்கள் ரொம்பவே லக்கியான ஒரு பெர்சன். ஏன்னா மிஸ்கின் எவ்வளோ ஒரு ரக்கடான ஒரு பெர்சன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அவரோட இன்னொரு வெர்ஷன் சரண் அவர்கள் பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ஹேப்பியா இருக்கு. நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்ட்ரஸ் ராஷ்மிகா மந்தனா மற்றும் விஜய் தேவரகொண்டா இவங்க 2 பேத்துக்கும் இந்த வருஷம் பிப்ரவரி மாசம் மேரேஜ் நடக்க போகுது. குறிப்பா இன்னும் ஒரு வாரத்துல அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் நடக்க போகுது. அண்ட் இந்த ஒரு நிலையில அவங்களோட கல்யாண ஏற்பாடுகள் எல்லாமே ரொம்பவே விமர்சையா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் கல்யாணத்த பத்தி ஏதாவது தகவல் வெளிய வரும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பட் இப்போ வரைக்குமே அவங்களோட பிளான் படி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபோட்டோஸ் கூட ரொம்ப ரேரா தான் வெளிய வருமாமா. அது மட்டும் இல்லாம ரிசப்ஷன் தான் ரொம்ப கிராண்டா வைக்கலாம் அப்படின்னு இருக்காங்களாமா. இந்த ஒரு நிலையில சமீபத்துல வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, ஆக்ட்ரஸ் நயன்தாரா அவர்கள் அவங்களோட மேரேஜ வந்து ஒரு வெட்டிங் வீடியோவா எடுத்து Netflixக்கு அந்த ஒரு வீடியோவ வித்திருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி ஆவணப்படத்த இப்ப ராஷ்மிகா மந்தனா மற்றும் விஜய் தேவரகொண்டா இவங்க 2 பேருமே பண்ண போறாங்களாமா. அண்ட் இதனால பார்த்தீங்கன்னா, அவங்களோட என்டையர் கல்யாணத்தோட செலவு இருக்கு இல்லையா? அத அந்த ஒரு நிறுவனம் ஏத்துக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இதுல பணமும் கிடைக்கும். ஸோ இந்த காரணத்துக்காக தான் இப்படி ஒரு முடிவ அவங்க 2 பேரும் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாரி நெட்டிசன்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்ப ரொம்பவே ட்ரெண்டிங்கா போகுது. நயன்தாராவ ராஷ்மிகா ஃபாலோ பண்றாங்களா? அப்படிங்கிற மாரி நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.